வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மைன்கிராஃப்ட் எபிசோட் 3 ஏற்கனவே நம்ம 2 எபிசோட் போட்டிருந்தோம் இந்த மேப்பில் விளையாடி. அது வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபர்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நிறையவே எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். அதாவது பயாம்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் மற்றும் அது மாதிரி மைனிங் அந்த மாதிரி நிறைய பண்ண போகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். வந்து நான் பெட்டில் படுத்து காலையில் எழுந்திரிச்சிட்டேன். குட் மார்னிங் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, மைனிங் தான் போகிறேன். என்னுடைய மைனிங் ஏரியா வந்து பெட்ராக் வரைக்கும், அதாவது கடைசி பிளாக், அதுக்கு மேலே மேப்பு கிடையாது. அதாவது கீழே வந்து பாட்டம் வரைக்கும் இருக்கும். பெட்ராக்னு ஒரு கல், அந்த கல் வரைக்கும் நம்மளால் மைன் பண்ண முடியும். அது வரைக்கும் நான் வந்து இந்த எபிசோடில் வந்து மைன் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து நான் மைனிங் ஏரியா வந்து நீட்டாக 3 பிளாக் ஹைட்டு, அதாவது 3 பிளாக் ஹைட்னா நான் தாவுனாலுமே எனக்கு மண்டை தட்டாத மாதிரி இருக்கும் மைனிங் ஏரியாவுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு. அது மாதிரி சைடு வந்து ரயில்ஸ் போகிறதுக்கு. ரயில்ஸ் இப்போதைக்கு என்னால் போட முடியாது. அதுக்கு அயன் ஃபார்மு கோல்டு ஃபார்மு நான் கட்டி ஆகணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா ரிட்டன் பாருங்கள். நீங்கள் லைட்டாக ஸ்கிப்பு வெளியே பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நிறையவே கோல்டு அயனு அந்த மாதிரி நிறைய ஓர்ஸ்லாம் கிடச்சிருந்தது, ரெட் ஸ்டோன் அந்த மாதிரி. ஆனால் அது வந்து உங்களுக்கு சிலதை மட்டும் காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு கேவ் மாதிரி சின்ன கேவ் கிடச்சிது. பெட்ராக்குக்கு கிட்ட போனதுக்கப்புறம் தான் கிடச்சிது. அந்த கேவில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சில மாப்ஸ் வந்து சண்டைக்கு வந்தானுங்க. அதாவது க்ரீப்பர், ஜாம்பி அந்த மாதிரி டம்முன்னு வந்து வெடித்தான். ஆனால் வந்து அவனெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிறே கிடையாது. அப்படி நான் வந்து லைட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். லைட்டிங் பண்ணிட்டு அங்கே கிடைக்கிற டைமண்ட்ஸ், ஒரே ஒரு டைமண்ட் தான் கிடச்சிருந்தது எனக்கு இந்த கேவுக்குள்ளே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டு, அடுத்த கொஞ்சம் அயன் கிடச்சிருந்தது. நான் கோல்டு மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியுமே நான் என்னுடைய மைனிங் ஏரியா வந்து அப்படியே பெட்ராக் வரைக்கும் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலி நான் பெட்ராக் வரைக்கும் போகவும் செஞ்சுட்டேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இதான் பெட்ராக். இந்த கல்லை வந்து நம்மளால் உடைக்க முடியாது மைன்கிராஃப்ட் கான்செப்ட் படி. ஏன்னா இதுக்கு கீழே வந்து உலகமே கிடையாது. இதான் மைன்கிராஃப்டோட கீழ் பாட்டம் எண்டோட கல். நான் அது வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மைனிங் ஏரியா முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் மைனிங் ஏரியா போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நான் செல்ஃப்ஸும் அந்த பக்கம் நான் ரயிலும் போட வேண்டியிருக்கும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துக்கலாம். இந்த எபிசோடில் வந்து நான் மைனிங் ஏரியாவை நீட் மட்டும் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே வர்றதுக்கும் கீழே போகிறதுக்கும் கொஞ்சம் வேகமாக இருக்கணும்னா அதுக்கு நான் கொஞ்சம் செல்ஃப்ஸும், அதாவது படிக்கட்டும், அதுக்கப்புறம் ரெயில்ஸும் போடணும். அதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துக்கலாம். நான் மைனிங் போனதுக்கு நிறைய கல் கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் கேன் என்கிட்ட இருந்தது. சரி, ஓகே, நம்ம சுகர் கேன் சின்னதாக வளர்க்கலாம், ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு நான் தோண்டிட்டு கொஞ்சம் வாட்டர் பாக்கெட்டில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்படி ஊற்றிருந்தேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுகர் கேன் வந்து எப்படி கான்செப்ட்னா, நீங்கள் தண்ணி இருந்தால் தான் அது பக்கத்தில் நட்டி வைக்க முடியும் சுகர் கேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து சுகர் கேனை நட்டிட்டு அதுக்கப்புறம் பயாம்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் போகலான்னு சொல்லி தான் நான் என்னோடய ஐடியா வச்சுருந்தேன். நான் அப்படியே சுகர் கேன் நட்டிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கேம் பிடிக்குன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கேமை ட்ரை பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது குறை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் பெட்டராகவே நான் என்னை வந்து மாற்றிக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக நான் சுகர் கேனை வந்து நட்டி முடிச்சிட்டேன். என்கிட்ட வந்து கொஞ்சம் தான் சுகர் கேன் இருந்தது. அதை வந்து நட்டி முடிச்சுட்டு நான் போய் பெட்டில் படுத்துட்டேன். ஏன்னா காலையில் வந்து நம்ம பயாம்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் போகலாம். நம்மகிட்ட வந்து நிறைய பொருள் தேவைப்படுது. அதாவது மரத்தோட சாம்பிளிங்ஸ், அதெல்லாம் நம்மகிட்ட வந்து ரொம்பவே கம்மியான இது தான் இருக்குது. நம்ம எங்கேயுமே எக்ஸ்ப்ளோரிங்கே பெருசாக போகலை. ஒரு வில்லேஜுக்கு மட்டும்தான் எக்ஸ்ப்ளோரிங்கே நான் போயிருந்தேன். அதனால் இந்த எபிசோடில் வந்து நிறைய பயாம்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பயாம்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். வந்து என்ன பண்ண போகிறேன்னா, சாப்பாடு, அதுக்கப்புறம் பயாம்ஸுக்கு போகிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு என்னுடைய குதிரையை தூக்கிக்கிட்டேன். குதிரை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை கூப்பிட்டு நான் போக ஆரம்பித்தேன். அப்படியே போகிறேன், நேராக போயிட்டுருந்தேன். எங்கிட்டாவது போகலாமே அப்படின்னு சொல்லி நான் போகல. நான் வந்து கரெக்டாக வந்து பயாம்ஸ் சீடு, நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். அந்த பயாம்ஸ் சீடில் பார்த்து தான் நான் வந்தேன். ஜங்க் பேஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் போய் உங்களோட சீடு போட்டிங்கன்னா உங்களுடைய மேப்பில் என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது காட்டும். நான் அதை வந்து பார்த்து வந்து கரெக்டாக அந்த வுட்டு சாம்பிளிங்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஓக் வுட், அதுக்கப்புறம் பிரைட் வுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பயாம்ஸ் எப்படி பார்க்கணும், அதாவது மேப்பில் என்னென்ன எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தெரியாதுன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சாம்பிளிங்ஸ் எல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி, ஓகே, நம்ம வந்து எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அதாவது சாம்பிளிங்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து சரி வீட்டுக்கு போகலாம், நைட்டாக வேறு ஆகிட்டு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு நான் குதிரை எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் வந்து சாம்பிளிங்ஸ் உள்ள வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்சம் இருட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குதிரை எடுத்துகிட்டு போனேன். நிறைய ஜாம்பிஸ்லாம் என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனாலும் குதிரை இருந்ததால் நான் வந்து ஈஸியாகவே வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். கடைசியாக வீட்டுக்கு போகிற வழியில் வந்து என்னுடைய பயாம் இருக்குல்ல, அதாவது நான் இப்போ இருக்கிற பயாம் மாதிரியே பெரிய பயாம் ஒரு இடத்துல இருந்தது. அங்கே வந்து கொஞ்சம் மஷ்ரூம்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ்லாம் இருந்தது. எனக்கு டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ்லாம் தேவையில்ல, மஷ்ரூம் மட்டும் தான் இப்போதைக்கு நான் தேவை அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு இருந்தேன். டிஃப்ரெண்ட் பிளாக் பிறகு நம்ம பெருசாக பில்டிங்ஸ் கேட்டும்போது நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மஷ்ரூம் கலெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்தும் நான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் குதிரையை வந்து தண்ணியில் போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அடுத்து ஃபைனலி வீட்டுக்கும் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு குதிரையை அவுத்துட்டு நம்ம கொண்டு வந்த சாம்பிளிங்ஸ் வந்து கொஞ்சம் நட்டிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாம்பிளிங்ஸ் தேவை. நம்ம வந்து கம்மியாக தான் சாம்பிளிங்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்.
அதாவது ஒரு 5, 10 அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு கொஞ்சம் பண்ணியிருந்தேன், அதாவது பொட்டி. ஏன்னா பொருள் வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை. 6 பொட்டி தான் இருந்தது. எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 பொட்டி பண்ணி நான் வச்சுருந்தேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரிங் போவோம், அதில் நிறைய நம்மளுக்கு லூட்டு கிடைக்கும். அந்த லூட்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி தான் நான் வந்து பண்ணேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடத்த சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். சரி ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதாவது எங்கேயாவது ஜாம்பி ஸ்பான் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, நம்ம இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். கிளம்பி எங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பயாம்ஸ் தேடி போகிறேன். போகிற வழியிலே இப்போ என்ன பயாம் தேடி போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஜங்கலுக்கு போகிற வழியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய கேவெலாம் இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. பார்த்தீங்களா, சரியான கேவ் இதெல்லாம். அதை அப்படியே நான் வந்து இப்படி பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேவே கிடச்சிது எனக்கு. அந்த கேவை நான் உள்ளலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. வெளியவே எனக்கு வந்து லாவா மைனிங் பண்ணுறதுக்கு, அதாவது லாவா ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகிற இந்த டிஃப்ரெண்ட் பிளாக் கிடச்சிருந்தது. இதை வச்சு லாவாவை வந்து ஃபார்ம் பண்ணலாம், வாட்டர் ஃபார்ம் பண்ணலாம். வாட்டருக்கு ஃபார்ம் தேவையில்லை, லாவா ஃபார்ம், அதுக்கப்புறம் போர்ஷன் ஃபார்ம் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும். நான் அப்படியே மேட்டாப்பில் உள்ளது மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து போட்டில் தான் வந்திருந்தேன். நான் குதிரையை வந்து வீட்டில் விட்டு வந்துருப்பேன். அதனால் நான் வந்து நடந்து போகலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து தாவி இப்படி போயிட்டுருந்தேன். ஏன்னா குதிரையை கூட்டு வந்தால் அதை இழுத்துட்டு போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் குதிரையால் போக முடியாது. அப்படி போயிட்டுருக்கும் போது தான் எனக்கு இந்த ஜங்கலுக்கு தான் நான் தேடி போயிட்டுருந்தேன். போகிற வழியில் வந்து எனக்கு இந்த வாட்டர், அதாவது உச்சா அவன் இருப்பான்ல, அவன் இடத்துக்கிட்ட போயிட்டுருந்தேன். அப்போ வந்து எனக்கு ரெட் மஷ்ரூம் கிடச்சிருந்தது. ரெட் மஷ்ரூம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். நான் அதாவது தப்பு பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அப்படியே இருட்டிட்டு சரி ஓகே, நம்ம எங்கேயா பெட்டில் படுத்து தூங்கிடலாம் இங்கேயே. ஏன்னா நைட் வந்து மாப்ஸ்ட்டு சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பெட்டு போட்டு அங்கேயே நான் தூங்கிட்டேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஃப்ளவர் பயாம்ஸ் கிடச்சிருந்தது. நான் தேடி வந்தது என்னமோ வேறு ஜங்கல் பயாம், ஆனால் எனக்கு கிடச்சது வந்து ஃப்ளவர் பயாம். சரி ஓகே, ஃப்ளவர் பயாமுக்கு வந்தாச்சு. ஃப்ளவர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறது என்னோடய பிளானாகவே இருக்குது. நான் ஒன்றா என்ன செஞ்சேன்னா ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு ஃப்ளவருமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃப்ளவர் பயாம்ஸில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் எனக்கு கிடச்சிருந்தது. எல்லா ஃப்ளவர்ஸுமே நான் கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன். நிறையவே இது கிடச்சிருந்தது. அதாவது சன்ஃப்ளவர் ஃப்ளவர், அதுக்கப்புறம் அந்த தண்ணி பயாமில் இருக்கிற ஃப்ளவர், அந்த மாதிரி நிறைய இது கிடச்சிருந்தது. எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த வர வழியில் வந்து கொஞ்சம் பூசணிக்காய் கிடச்சிருந்தது. வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பும்போது பூசணிக்காய் கிடச்சிது. இந்த ஸ்பைடர் வந்து சண்டை போட்டுருந்தேன். அவனை போட்டு தள்ளிட்டு பூசணிக்காய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஃப்ளவர், அதாவது மஞ்சள் கலர் ஃப்ளவர், அதையும் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வீட்டுக்கும் வந்துட்டேன். ஸ்கெலிட்டன்ட்ட சண்டை போட்டேன். எல்லாத்தையும் சண்டை போட்டு தான் வந்தேன். அதை பார்த்து நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டலை. ஆனால் நான் சாவலை, சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு எப்படியோ வீட்டுக்கு வந்து எல்லா பொருளையும் வச்சுட்டு சரி ஓகே, நம்ம மறுபடியும் நம்ம பயாம்ஸ் தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வந்து போக ஆரம்பித்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ஆட்டோ பஸ் மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதை அடித்தேன். அது என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டு. சரி ஓகே, நம்ம இது அடிவையும் செத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். சரி இதுக்கப்புறம் நம்மளை அடித்தது கொண்டுட்டா நம்ம லூட்லாம் இங்கே விழுந்துரும், நம்ம ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓட்டத்தை பிடிச்சிட்டேன் அந்த இடத்துலேருந்து. அது பாருங்கள், தாவி அடிக்க வந்தது. நான் இருந்தாலுமே நான் தப்பிச்சிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா விடாமல் என்னை துரத்திட்டே இருந்தது. உடனே நான் வந்து அடித்ததை கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் மாடி இதை வந்து அடிச்சிட்டே இருந்தது. சரி ஓகே, நம்ம இதுக்கு மேலே அதுக்கு சண்டை போட்டால் செத்துரும்னு சொல்லிட்டு தான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அடிக்கலாம் தான் முயற்சி பண்ணேன். ஆனால் அது வந்து தரமாக நம்மளை வந்து ஒரு சம்பவம் பண்ணி விட்டுட்டு உடனே ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓட்டத்தை பிடிச்சிட்டேன் அந்த இடத்துலேருந்து. அடுத்த என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து போட் எடுத்து மறந்துட்டேன். ஆனால் நான் ரொம்ப தூரம் நீந்தி போகிற மாதிரி வேலையாகி போச்சு. நானும் ரொம்ப தூரம் நீந்தி போய்கிட்டே இருக்கேன். போட் எடுத்து வராததால் ரொம்ப நேரம் நீந்தி போகிற மாதிரி ஆகிட்டு நைட்டு பகலுன்னு ரொம்ப நேரம் நீந்தி போய் கடைசியாக எப்படியோ கரைக்கு போயிட்டேன். கரைக்கு போய் பெட்லேயும் படுத்துட்டேன். இப்போ வந்து நான் எந்த பயாமுக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஜங்கல் பயாமுக்கு தான் நான் தேடி வந்தேன். ஆனால் வர வழியில் நிறைய பயாம்ஸ் கிடச்சிது. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு 2 தடவை போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு கடைசியாக ஜங்கல் பயாம் வந்து கொஞ்சம் சின்ன ஜங்கல் பயாமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஜங்கல் பயாமில் எனக்கு தேவை வந்து ஜங்கல் சீடு, அதுக்கப்புறம் ஒரு பேம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் விதை மாதிரி இருக்கும் ஜங்கல் பயாமோட மரத்தில் அந்த விதை. அதுக்கப்புறம் பேரட்டு கிடச்சா நம்ம பேரட்டை வந்து பிடிச்சிட்டு போகலாம். பேரட்டுங்கிறது ஒரு குருவி மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுடைய பெட்டாக வந்து நம்ம வளர்க்கலாம். அது வந்து கிடச்சா நான் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறேன். கிடைக்குமா எனக்கு கரெக்டாக தெரில. இருந்தாலும் நான் வாட்டர் மெலன்லாம் கிடச்சிருந்தது. வாட்டர் மெலன் கிடைக்கும்னு நினச்சி பார்க்கல. ஆனால் வாட்டர் மெலன் வந்து வில்லேஜ்லேயும் கிடைக்கும். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி நாய் இருந்தது. எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கா. அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே லூட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து தேவையான அளவு எல்லாமே கிடச்சிட்டு அப்போ வந்து எனக்கு கரெக்டாக பேரட்டும் கிடச்சிது. பேரட்டுக்கு வந்து நான் சீடு கொடுத்தேன். சீடு வந்து அதுக்கு பத்தலை போல். 2 சீடு கொடுத்தா சாப்பிடலை. அடுத்து இந்த விதையை கொடுத்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். அது வாங்க மாட்டேன்ட்டு. சரி ஓகே, வாங்க மாட்டேக்கு நம்ம வந்து தர்பூசணியை சீடாக மாற்றி அதுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தர்பூசணி விதையை வந்து அதுக்கு கொடுத்தேன். ஃபைனலி அது வந்து எனக்கு ஃப்ரெண்டாகவும் ஆகிட்டு இப்போ வந்து இன்னொரு பேரட் வந்து நான் கண்டுபிடிக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா ஒரு பேரட் இருந்தால் நம்மளால் அதை ப்ரீடு பண்ணி நிறைய பேரட் ஆக்க முடியாது. 2 பேரட் இருந்தால் நம்மளால் நிறைய பேரட் வந்து உருவாக்க முடியும் அதுக்கு ஃபீட் பண்ணி. நான் அதனால் பேரட் தேடி பார்க்கலான்னு சொல்லி தேடி பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா, அழகாக இருக்கா பேரட் இந்த மாதிரி நம்ம கழுத்துக்கிட்ட காந்துக்கிடுவோம், அதாவது கைக்கு மேலே. நானும் தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்றைக்கி நைட்டு நம்ம ஃபைனலி நைட் ஆகிட்டு ஓகே நம்ம பெட்டில் படுத்துடலான்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்துட்டேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, குட் நைட். குட் மார்னிங் ஆகிட்டா. ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, சரி நம்ம தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டானுங்க. ரொம்ப தூரம் வந்து நம்ம ஜங்கல் பேம்குள்ளேயே ரொம்ப நேரம் சுற்றிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஃபைனலி எனக்கு கிடைக்கவே இல்லை பேரட்டு. சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா பேரட் வந்து எனக்கு பெருசாக பிடிக்காது. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மஷ்ரூம் பயாம் கிடச்சிது. மஷ்ரூம் பயாமில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாப்பு கூட அங்கே ஸ்பான் ஆக முடியாது. அதாவது க்ரீப்பர், ஸ்கெலிட்டன் எவனுமே அங்கே ஸ்பான் ஆக முடியாது, லைட்டு நீங்கள் வைக்கலனாலும். அதான் அங்கே வந்து ஸ்பெஷல். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பெட்லேயும் படுத்து தூங்கிட்டேன். காலையிலேயும் எழுந்திரிச்சிட்டேன். அடுத்த பார்த்தீங்கன்னா மாடு, இங்கே வந்து மஷ்ரூம் மாடு கிடைக்கும் நம்மளுக்கு. என்கிட்ட ஆல்ரெடி மஷ்ரூம் இருந்தது, இருந்தாலும் நான் மஷ்ரூம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த மாடை பிடிச்சேன். இன்னொரு வகையான மஷ்ரூம் மாடும் இருக்கும். இது வந்து ரெட் மஷ்ரூம் மாடா, இதே மாதிரி ஒயிட் மஷ்ரூம் மாடும் இருக்கும். நான் வந்து ரெட் மஷ்ரூம் மாடை மட்டும் பிடிச்சேன் 2 இது. சரி ஓகே, வந்ததுக்கு நம்ம வந்து மாடை பிடிச்சிட்டு போகலாம். அந்த மஷ்ரூம் பயாம்லேருந்து நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்காது. இந்த மாடுகள் தான் அங்கே வந்து ரேரு. இந்த பயாமில் வந்து இந்த மாடு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரேராக கிடைக்கும். மிச்சப்படி இந்த மஷ்ரூம்லாம் வேறு பயாமில் கூட நம்மளுக்கு ஸ்பான் ஆகும். ஃபைனலி நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு வந்து இந்த மாடெல்லாம் இந்த பெட்டை அந்த இது போட்டில் இருந்து நான் இறக்கி விட்டுட்டேன். அதில் வந்து ஒரு மாடு மட்டும் போட்டில் உட்காந்துட்டு இருந்தது. ஒரு மாடு வந்து அப்படியே அங்கிட்டாம தண்ணியை பார்த்து போயிட்டு இருந்தது. கரையை பார்த்து வர வேண்டியதுண்டா, கரையை பார்த்துட்டு வராமல் தண்ணியை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். நான் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த மாடை கட்டுறதுக்கு வந்து கயிறு கிடைக்காந்து அடி பார்த்துட்டு இருந்தேன். கயிறும் கிடச்சிது. 3 கயிறு எடுத்துகிட்டு போனேன். 2 மாடு தான் இருந்தது. அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து டீஸ்பான் ஆகிட்டு, என்ன கதைன்னு தெரில. அத்தனைக்கும் நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப பக்கம் தான். வீட்டுக்குள்ளே போயிட்டு வர்றக்குள்ளே ஒரு மாடை வந்து காணும். அதாவது டீஸ்பான் ஆகிட்டு. அது ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, ஒரு மாடு தான் இருக்குது. அந்த மாடை மட்டும் நம்ம கட்டி போடலாம். தரவு வந்து மறுபடியும் மஷ்ரூம் பயாமுக்கு போகும்போது நம்ம வந்து மாடை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு வந்து கயிறை போட்டு கட்டி எடுத்துகிட்டு போகணும். கயிறு கொண்டு போக வந்து மறக்கக்கூடாது. நான் வந்து இப்போ எதிர்பார்க்கல போகிற வழியில் மஷ்ரூம் பயாம் இருக்குன்னு. அதனால் நான் வந்து கயிறு எடுத்துகிட்டு போகல. அதுக்கப்புறம் அந்த மாடையும் கட்டி போட்டு நான் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். வீட்டுக்குள்ளே போய் நம்ம கொண்டு வந்த எல்லா விஷயமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அடிக்க பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம இன்னொரு நியூ பயாமுக்கு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொஞ்சம் வுட்டு சாம்பிளிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே நைட் ஆகிட்டு. சரி ஓகே நம்ம பெட்டில் படுத்து தூங்கிட்டு காலையிலேயே போகலாம். ஏன்னா நைட்டு போனால் மாப்ஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் சண்டை போட்டு போகிற மாதிரி இருக்கும். உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம தூங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். சன்செட் ஆகிட்டு இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தாலே தெரியும் சன்செட் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் இருட்டவும் செஞ்சுட்டு நான் பெட்லேயும் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்சு சரி ஓகே நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டேன். இந்த தடவை நான் போட் எடுக்க வந்து மறந்துட்டேன். நீச்சல் அடித்து தான் போயிட்டு இருந்தேன் கடலில். சரி ஓகே பிரச்சனை இல்லை, நம்ம நீச்சல் அடித்து போயிடலாம். நம்மகிட்ட வந்து ஃபுட்டுலாம் தேவையான அளவு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அது வாட்டு போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் கொஞ்சம் சுகர் கேன் கிடச்சிது, அதையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சுகர் கேன் நம்மளுக்கு தேவைப்படும். அப்படியே நம்ம வந்து போகிற வழியில் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இடத்தெல்லாம் கொஞ்சம் காட்டலாம்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பார்த்தீங்களான்னு தெரியும், இந்த மாதிரி கேவ்லாம் இருந்தது, செமையாக இருந்தது. கேவுக்குள்ளலாம் போனால் எக்ஸ்ப்ளோரிங் நிறையவே பண்ணி லூட்லாம் எடுத்து வரலாம். சரி ஓகே நம்ம வந்து குளிச்சு அப்படியே மேலே கூட ஏறி போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, தண்ணி பயாம் தேடி வந்தேன். ஆனால் வந்து நான் மாற்றி வந்துட்டேன். உச்சி இருக்கிற தண்ணி பயாமுக்கு வந்துட்டேன். சரி ஓகே நம்ம இங்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அப்போ பார்த்தா நம்மளுக்கு வந்து வில்லேஜரோட அவுட் போஸ்ட் இருந்தது. இது பேர் வில்லேஜர் தான் நினைக்கிறேன். இவனுங்க வந்து வில்லேஜருக்கு ஒரு ஆப்ஷனன்ட். அவனுக்கு வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க போனதுக்கப்புறம். சரி ஓகே இவனை உரிச்சு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை பொத்து அடித்து அவனை மர்டர் பண்ணியாச்சு. ஒருத்தன் வந்து செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. வந்து என்னை போட்டே தள்ளிட்டானுங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி ஆகிட்டு வீட்டுக்கும் நான் போயிட்டேன். சரி ஓகே நம்ம இந்த லூட்டெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஆசை கிடையாது. ஏன்னா நான் மாற்றி போயிட்டேன் பயாம். அதாவது நான் நினச்சி போனது வந்து செம்மர கட்ட மாதிரி இருக்கும் அந்த தண்ணி பயாமு. ஆனால் இங்கே போனது விச்சு இருப்பான்லாம் அந்த தண்ணி பயாமு. சரி ஓகே நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வேறு பயாமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் லூட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த தடவை நான் போட் எடுத்துகிட்டு தான் போகிறேன். ஏன்னா நீச்சல் அடித்து போகிறது கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் போட் அது மாதிரி அங்கே பாரும் கொஞ்சம் கம்மியாகவே நம்மளுக்கு வந்து குறையுங்கிறதால போட் எடுத்துகிட்டு போனேன். நிறைய விஷயத்தில் நான் சொதப்பிருப்பேன்னு நினைக்கிறேன். சொதப்பிருந்தால் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் நீட்டாகவே பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ பயாமுக்கு தான் நான் வந்திருந்தேன். ஆனால் ஸ்னோ பயாமுக்கு வந்து எதுக்கு வந்தேனே எனக்கு மறந்து போயிட்டு. ஏன்னா ஸ்னோ பயாமில் வந்து நான் ஏதாவது லூட்டு கிடைக்கும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் ஸ்னோ பயாமில் ஒன்றுமே கிடைக்காதுங்கிறது எனக்கு நெக்ஸ்ட்டு தான் புரிஞ்சுது. அடுத்து வந்தோடனே ஒரு முயல் இருந்தான். அந்த முயலை போட்டுருந்தேன். அடுத்து கோலார் பேர் கரடி இருந்தது. கரடியும் போட்டுருந்தேன். ஆனால் அந்த கரடி கொஞ்சம் மோசமானது, பார்த்து தான் அதை அடிக்கணும். என்னை கொஞ்சம் தான் அடிச்சிருக்கும். ஆனால் நான் அது டேமேஜ் வாங்காமல் அதை அடிச்சிட்டேன். சரி ஓகே நம்ம வந்து ஸ்னோ பயாமுக்கு வந்தே வேஸ்ட்டு தான். இங்கேருந்து பக்கத்தில் என்ன பயாம் இருக்குங்கிறத பார்த்தேன். அப்படி நான் சீட் மேப்பில் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து சவானா பயாம் வந்து பக்கத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சது. சரி ஓகே நம்ம அங்கேயாவது கிளம்பலான்னு சொல்லிட்டு ஸ்னோ பயாம்லேருந்து சவானா பயாமுக்கு போனேன். அது ரொம்ப பக்கம்லாம் கிடையாது. நான் இருக்கிறது 1300, அது இருக்கிறது 2700 கிட்ட இருக்கும். சரி ஓகே நான் அந்த பயாம் கிட்ட போய்ட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து சர்வைவல் சீரிஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. நான் வந்து இன்னொரு சீரிஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அது எப்படின்னா பேசிக் பிளேயர்ஸுக்கு வந்து என்னென்ன கிராஃப்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சீரிஸ் மாதிரி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து சவானா பயாமுக்கு வந்து நான் போயிட்டுருக்கும்போது எனக்கு வந்து வில்லேஜர் அவுட் போஸ்ட் மறுபடியும் கிடச்சிது. அங்கே பார்த்தீங்கன்னா அயன் கோலானா அடிச்சு போட்டிருக்கீங்க. யார்டா அடிச்சு போடுறது? அயன் கோலாவையும் அடிச்சு போடுவீங்களா? அயன் கோலாட்ட சண்டை போடுங்களான்னு சொல்லிட்டு நான் அயன் கோலானை வந்து ஜெயிலில் இருந்து விடுவிச்சிட்டேன். இதுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.
அயன் கோலானை விடுவிச்சது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பாகி போச்சு. அயன் கோலானை வந்து அவனுங்க போட்டு தள்ளிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அயன் கோலானுக்கு வந்து உதவணும், அயன் கோலான் வந்து செத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அயன் கோலானுக்கு உதவ போனேன். அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜர்ஸ் வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. வில்லேஜர்ஸ் ரொம்ப மோசமானவடா இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னோட வந்து ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த ஃபீல்டும் கிடையாது. ஒன்று அங்கே வந்து கிளம்புனா அங்கே போகிற வழியில் இவன் வந்துட்டான். டே என்னடா பண்ணுற, அரை காட்டு தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்ன, நான் வந்து இதில் லக்கில் தான் தப்பிச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அரை காட்டு நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அரை காட்டில் நான் தப்பிச்சிட்டேன். என்னடா இவ்வளோ மோசமானவனா இருக்கியடா வில்லேஜர், உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கிட்டிருந்து ஓடிட்டேன். ஆனால் இப்போதைக்கு ஒன்று அடிக்க முடியாதனால தண்ணி தான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவான். அதுக்குள்ளே நம்ம வந்து அங்கர் பாறை ஏற்றிட்டு ஓடிடலாம் அந்த இடத்த விட்டு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வில்லேஜ் வந்து கண்ணில் பட்டது. அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வில்லேஜர் இருக்குது, வில்லேஜ் வந்து என் சைடு இருக்குது. சரி ஓகே நம்ம வில்லேஜுக்கு போகலாம். அங்கே போய் அயன் கோலான்ட்ட வந்து நம்ம ப்ரொடெக்டிவ் ஆகிக்கலாம். அயன் கோலான் என்னை காப்பாற்றுடா அப்படின்னு சொல்லிட்டு அயன் கோலான் கிட்ட போனேன். ஆனால் அப்போ வந்து இந்த வில்லேஜரை வந்து காணும். நான் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனாலும் அந்த வில்லேஜர் வந்து வரல. ஓகே நம்ம வந்து வர மாதிரி தெரில, நம்ம வந்து வில்லேஜில் லூட் அடிக்க ஆரம்பிச்சலாம்னு சொல்லிட்டு லூட்டும் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வில்லேஜில் வந்து எக்கச்சக்கமான லூட்டு கிடச்சிருந்தது. அதாவது பிளாக் ஸ்மித் ரூம் இருந்தது, அங்கே போனேன். எனக்கு ஒரு 3 அயனு, ஒரு அயன் ஹெல்மெட், அதுக்கப்புறம் ஒரு அயன் கோடாலியா அது என்னது ஈட்டி மாதிரி இருந்தது, அது எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேபிள்ஸ் கிடச்சிது, அதுக்கப்புறம் ஒரு பெல்லு, அதுக்கப்புறம் பெட்டு நம்மகிட்ட இல்லாமல் இருந்ததால் பெட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்த வேலையான சவானா பயாமு, அதாவது சவானா பயாம் வில்லேஜுக்கு பின்னாடி தான் இருந்தது. அங்கே போய் சவானா வுட்டு, அதுக்கப்புறம் சவானா சாம்லிங்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ரொம்ப ஈஸியான வேலை தான். சவானா வில்லேஜுக்கு வந்து எடுக்கிறதுக்கு தான் நான் வரையும் செஞ்சேன் முக்கியமாக. அதனால் அதை எடுத்துகிட்டு வந்தேன். அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபுட்டு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஃபுட்டு நம்மகிட்ட கிடையாது. செரிஸ் கொண்டு வந்தோம், எல்லா செரிஸுமே காலி ஆகிட்டேன்ட்ட. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட்டு பண்ணிக்கிட்டேன். அதாவது ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்த கிராஃப்டிங் உடச்சிட்டு பக்கத்தில் உள்ள அந்த சவானா பயாமுக்கு வந்த, அதாவது அந்த வுட்டோட சாம்லிங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் வாய் உலகிட்டு தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், எல்லா லூட்டும் எடுத்தாச்சு. வில்லேஜ்லேயும் நான் வந்து நிறையவே கொள்ளடிச்சிட்டேன். வில்லேஜர்ஸ் வந்து ரொம்ப பாவம். ஆனால் அது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால இந்த வில்லேஜர்ஸ்லாம் நம்மளுக்கு உதவ மாட்டாங்க. நம்மளுக்கு பக்கத்தில் உள்ள வில்லேஜ் மட்டும் தான் நம்மளுக்கு உதவும். சரி ஓகே நம்ம இந்த வில்லேஜ் விட்டு கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பும்போது தான் பார்த்தா வில்லேஜர் நிற்கான். டே என்னடா பண்ணுறேன், ஒரு வில்லேஜர் வேறு அவன் போட்டு தள்ளிட்டான். அயன்கோலான் அங்கே பாட்டா ஒரு வில்லேஜில் கொண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அயன்கோலான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அயன்கோலான் தான் கண்டு கிடையாது மாட்டான். அதுக்கப்புறம் அயன்கோலான் முதுகுல ஒன்று கொடுத்தான் சொருக்குன்னு. அவன் அயன்கோலான் வந்து ஒரே குடுப்பில் வந்து வில்லேஜரை சொல்லி முடிச்சிட்டான். சூப்பர்டா அயன்கோலான் ஹீரோ ஆஃப் த வில்லேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இதுக்கு மேலே வெளியே இருந்தால் அயன்கோலானுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாகும். அதனால் போய் பெட்டில் படுத்துலான்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்குள்ளே ஓடிட்டேன். வீட்டுக்குள்ளே போய் பெட்லேயும் படுத்து காலையில் ஆக்க போகிறேன். ஓகே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தேவையான சவானா பயாமோட வுட் எல்லாமே கிடச்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் தான் அந்த அவுட் போஸ்ட் இருந்தது. சரி ஓகே இந்த அவுட் போஸ்ட்டில் வர வில்லேஜர் நிற்கான். வில்லேஜர் ஏற்கனவே நம்மகிட்ட சம்பவம் கொடுத்தானுங்க, அவனுக்கு ஒரு சம்பவத்தை நம்ம கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து நம்மளை அடிக்க பார்த்தான். இவனை என்ன செஞ்சேன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போய் ஒரு இவ்வளோ மாட்டுக்கா என்ன பண்ணுறேன், அவனுக்கு ஒரு ஐடியா விழுந்தது. இவனை வந்து போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணேன்னா நம்ம பெட்டை ரீஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெட் ரீஸ்பாண்ட் பண்ணாமல் நம்ம அங்கே போனால் நம்மளை கண்டிப்பாக போட்டு தள்ளுவானுங்க. ஒருத்தர் வாட்டி நான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்கிட்ட வந்து சீல்டு கிடையாது, சீல்டு இருந்தாவது நம்ம தப்பிக்கலாம். நான் ரீஸ்பாண்ட் செட் பண்ணிவிட்டு நான் போக ஆரம்பித்தேன். ஏன்னா ஒன்று சண்டைக்கு என்கிட்ட சீல்டு இருக்கா, ஓகே நான் அங்கே கிராஃப்டிங் பண்ணதே மறந்து போயிட்டேன். ஓகே சீல்டு இருக்குது, நான் வந்து தப்பிக்க முடியும். வாங்கடா சண்டைக்கு வாங்கடா. டே என்னடா இது அரகாட்டாக்கிட்டீங்க, என்னமோ தெரில இந்த எபிசோடில் வந்து அரகாட்டு அதிகமாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே சண்டை போட்டால் நம்ம இந்த இடத்துல பாடி ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பெட் இருக்கிற இடத்துக்கிட்ட போயிட்டேன். ஆனால் என்னமோ தெரில மைண்ட் கிராஃப்டோட கான்செப்ட் படி இவனுங்க நம்மளை துரத்துறது வந்து நிப்பாட்டிய மாட்டுக்கானுங்க. வில்லேஜர் வந்து ரொம்ப தூரம் நம்மளை துரத்துறானுங்க. அயன்கோலான் கூட இப்படி துரத்துனது கிடையாதுயா, இவனுங்க தான் இப்போ இப்படி துரத்துறானுங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒரு போட்டு பண்ணிவிட்டு நான் சீல்டு இருந்ததால் அப்படியே காத்துக்கிட்டேன். அந்த போட்டில் வந்து 2 வில்லேஜர் வந்து ட்ராப் ஆகிட்டானுங்க. ஒருத்தன் மட்டும் நம்ம வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தான். சரி கண்டிப்பாக இவன் அடிச்சிருவாங்கிறது எனக்கு தெரியும். நான் எந்திரிச்சேன்னா கண்டிப்பாக அடிப்பான். ஏன்னா அரை காட்டு அவன் கண்டிப்பாக 1.5 காட்டாட்டுக்கு குறைக்கும் அவனோட வில்லு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் வந்து அவன் கரெக்டாக அந்த வில்லு விடும்போது அவன் அடித்தேன். தப்புன்னு பார்த்தா என்ன அடிச்சிட்டான். என்னடா அது இப்படி அடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரீஸ்பான் ஆனதுக்கப்புறம் இவங்க 3 பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சானுங்க. எனக்கு வந்து எழுத்து மலன்னு குறையுது. ஏன்னா அவனுக்கு 3 பேர் சேர்ந்து அடிக்கானுங்க. அப்போ வந்து எனக்கு இந்த ஸ்டீல்டு வந்து எடுத்துகிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டேன். இது ரொம்பவே போராட்டமான விஷயம். நான் வந்து கரெக்டாக அவனை அடிக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபைனலி நான் கொண்டுட்டானுங்க. ஆனால் நான் வந்து அவனை வந்து போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கையை வச்சு ரொம்ப தூரம் 2-3 தடவை செத்து தான் அவனை வந்து அடிக்கே செஞ்சேன். அதுக்கப்புறம் உட்காந்துருக்கவனு வந்து ரொம்ப அசால்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. சரி ஓகே அவனுக்கு பக்கத்தில் போவோம், அவனுங்களோட வீட்டில் அவனுக்கு மாதிரி அடித்து அவனுக்கு வந்து டேமேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போனேன். அதே மாதிரி அவனுக்கு டேமேஜ் ஆகிட்டு இருந்தானுங்க. அடுத்து டப்புனு அந்த காரத்தை எடுத்துகிட்டு டப்புனு ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லா வில்லேஜர்ஸுமே கொண்டாச்சு. அதாவது 3 பேர் சண்டைக்கு வந்தானுங்க, 3 பேர்த்தையுமே கொண்டேன். அதுக்கப்புறம் என்னோடய லூட்டெல்லாம் வந்து எங்கெங்கே செதறி கிடக்குங்கிறத பொறுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க அடித்த அடியில் எல்லா லூட்டுமே அங்கங்கே செதறிட்டு எல்லாத்தையுமே பொறுக்கிட்டேன். அதை பொறுக்கிட்டு வந்து சரி ஓகே நம்ம லூட்டில் கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன் போட்லாம் எடுத்துகிட்டு.
கரெக்டாக இருக்குது. எல்லாமே நம்ம சவானா பயாம்ஸ்லேருந்து எடுத்து வந்தது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் சண்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் தப்புனா, அந்த பெட்டை வந்து நான் ரீஸ்பான் எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வீட்டுக்கு ரீஸ்பான் ஆகுங்கிறதே மறந்துட்டேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவனுக்கு சண்டைக்கு வர போயிட்டேன். அவனுக்கு வந்து என்ன பயங்கரமாக வந்து ஹெல்த் டேமேஜ் பண்ணிட்டானுங்க. அரகாட்டு. சரி ஓகே இந்த அரகாட்டை வச்சு இவனை எப்படியாவது சொல்லி முடிச்சு விடணும். எப்படியும் நம்மளை வந்து அடிக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் நான் இவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அவன் அந்த வில்லு விட்ற கணக்கு பார்த்து அவன் வந்து கரெக்டாக கில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா, சரி வந்து வீட்டுக்குள்ளே போகலாம், இவனோட டவருக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு டவருக்குள்ளே போக ஆரம்பித்தேன். மேலே எவனுமே இருக்க மாட்டான்னு நினச்சி போனால் மேலே எவனோ இருந்திருப்பான் போல். சொட்டுன்னு கொடுத்தான் ஒரு கொடுப்பு. ஆனால் ரீஸ்பான் வேறு எனக்கு இப்போ இல்லை. நான் வீட்டில் வேறு ரீஸ்பான் ஆகிட்டேன். அதாவது அந்த மாடுலாம் வளர்த்துட்டு இருந்தேன்னா அந்த இடத்துல வந்து ரீஸ்பான் ஆகிட்டேன். சரி ஓகே லூட்டு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப வெறுப்பாயிட்டு செத்தோடனே சரி ஓகே நம்ம எப்படியாவது அந்த லூட்டை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த இடத்துக்கு நான் போக தான் போகிறேன். ஏன்னா நம்மளோட லூட்டை வந்து நம்ம விட்டு கொடுக்குறதா கிடையாது. உடனே நான் வந்து கொஞ்சம் தேவையான பொருட்கள், அதாவது சாப்பாடு, அடுத்து ஒரு பெட்டு. ஏன்னா பெட் இல்லாமல் நம்ம அங்கே போய் மறுபடியும் ரீஸ்பான் செட் பண்ணாமல் செத்துடக்கூடாது. அடுத்து ஒரு போட்டு அங்கே போகிறதுக்கு வெப்பன் எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகல. கொஞ்சம் கட்டை எடுத்துகிட்டு ஒரு ஷீல்டு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஷீல்டு இருந்தால் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியும். அதுக்காக நான் ஏற்கனவே ஷீல்டு அங்கே இருக்குது. இருந்தாலும் ஒரு ஷீல்டு, ஒரு போட்டு, ஒரு கிராஃப்டிங் டேபிள், கொஞ்சம் சாப்பாடு, ஒரு பெட்டு, அவ்வளோதான். வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகல. இது மட்டும் எடுத்துகிட்டு போனேன். ஓகே இப்போ எப்படியாவது நம்ம லூட் ரெக்கவர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் போனேன். ஃபைனலி நான் போகிற வழியில் அந்த பூ அந்த இடம்லாம் இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு பார்த்தேன். சரி ஓகே நான் இன்னொரு தடவை காட்டுறேன். காலையில் வந்து செமையாக இருக்கும். நைட் நேரம் அவ்வளோ தெரில. ஃபைனலில் வந்து அந்த அவுட் போஸ்ட்டுக்கும் போயிட்டேன். இது உங்களுக்கு வந்து ஈஸியாக காட்டிட்டேன். ஆனால் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனது எனக்கு தான் தெரியும். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் வந்து வேறு அடிச்சிட்டான் பெட்டுக்கிட்ட வந்து. நல்ல வேளை நான் சாவலை. பெட்டும் ரீஸ்பான் வந்து போயிட்டு, ஆனால் நான் சாகாமல் இருந்துட்டேன். அதனால் நல்ல வேலையாக போச்சு. அதுக்கப்புறம் க்ரீப்பர்லாம் துரத்திட்டு இருந்தானுங்க. அவனெல்லாம் பெருசாக நான் காட்ட விரும்பல. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ரீஸ்பான் செட் பண்ணிட்டு மேலே போயிட்டேன். மேலே போய் லூட்லாம் ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நீ வந்தான் வில்லேஜர். டே உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா, என்னையே அடிக்க வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்தி எடுத்து 4 சொரு அவனுக்கு பொத்து எங்கிட்ட போகிற டே பின்னாடி இந்த வாங்கிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி தான் அடித்தான். அவன் செத்துட்டான். ஏற்கனவே எங்கேயோ வலுவாக டேமேஜ் ஆகிட்டு தான் வந்திருக்கு பயோவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதை வழி வந்து அடைச்சி விட்டுட்டேன். ஏன்னா வேறு வில்லேஜர் மேலே வந்து நம்ம சண்டைக்கு வந்தான்னா நான் சண்டை போகிறது கஷ்டமாயிரும். ஏற்கனவே மேலே வேணா இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். மேலே ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஆர்மர் ட்ரிம்மரு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் கிடச்சிருந்தது. அதாவது ஹெச்பி ஏற்றுற அந்த போர்ஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைடரோட வெப்பு, அடுத்த உருளைக்கிழங்கு அதுன்னு அந்த லூட்டில் எடுத்துகிட்டு என்னோடய லூட் எல்லாமே எடுத்துட்டேன். அதாவது எல்லா லூட்டையுமே ரெக்கவர் பண்ணிவிட்டு தெளிவாக நான் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ நிறைய விஷயத்த நான் சொதப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன் பேசுகிறதுல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து 3 to 4 டைம் வந்து நான் வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து இந்த ஃப்ளவர் பயாம் வந்து செமையாக இருந்தது. நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. இந்த ஒரு ஃப்ளவர் பயாமே சரியான பெரிய ஃப்ளவர் பயாமாக தான் இருக்குது. அங்கிட்டு இங்கிட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். செமையாக இருக்குதா? சரி ஓகே இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னும் 2-3 பயாமுக்கு நம்ம போகிறோம். போகிற வழியில் இவனை பார்த்தேன், அந்த ஆட்டோபஸ் மண்டையன். இந்த ஆட்டோபஸ் மண்டையை நம்மளை அடித்தான்லாம். சரி ஓகே இவனுக்கு ரிவெஞ்ச் எடுத்துலான்னு சொல்லி ரிவெஞ்சை எடுத்துட்டேன். அலற விட்டுட்டான். அவனை வந்து அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது கிடச்சிதுன்னா சுப்பி தான் கிடச்சிது. அதாவது நம்ம தனி ஜாம்பி அடிக்கும்போது அவன் கையில் ஒரு சுப்பி வச்சுருப்பாள். அந்த சுப்பி தான் வச்சுருந்தான். அதாவது அந்த ஆட்டோபஸை கொண்டா நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த அதோட செல்லு சுப்பி அதான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து போட் எடுத்துகிட்டு சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். நம்மளுக்கு தேவையான எல்லா லூட்டுமே நம்ம எடுத்தாச்சு. இதெல்லாம் வீட்டில் போய் வச்சுட்டு அடுத்து இன்னொரு பயாமுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். தண்ணியில் தான் போயிட்டுருந்தேன். ஆனால் ரொம்ப தூரம் பயணமாக அது இருந்தது. ஃபைனலி நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் காட்டிட்டேன் சின்ன கட் பண்ணி. ஆனால் நான் ரொம்ப நேரம் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாவது ட்ராவல் இருக்கும் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு. ஏன்னா 2500 பிளாக், கிட்டத்தட்ட 3000 பிளாக் நான் வந்து தாண்டி போகிற மாதிரி இருந்தது. ஃபைனலாக வீட்டில் வந்து தூங்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இல்லைனா நான் வந்து சீரிஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 லைக் வந்தால் தான் நான் அடுத்த எபிசோட் போடுவேன் சீக்கிரம். அப்படி இல்லைனா வந்து எனக்கு எப்பவும் தோணுதோ அப்போ தான் போடுவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் இந்த சீரிஸுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து இதோட எபிசோடு வந்து நான் வேகமாக போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா நம்மளை இன்னும் நிறைய பயம்ஸுக்கு போகிறோம். இருந்தாலும் நான் இந்த எபிசோடை வந்து இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து எபிசோடு எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது இந்த வீடியோஸ்லாம். நான் வந்து கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் போட வேண்டியிருக்கு. ஆனால் வந்து வீடியோஸ்க்கு பெருசாக சப்போர்ட் வர்றது கிடையாது. 2வது எபிசோடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தது. ஆனால் அது வந்து டெலிட் ஆகிட்டு 3வது எபிசோடு வந்து எடுத்திருக்கேன். 4வது எபிசோடு வந்து இதோட நம்ம வந்து பெட்டராகவே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.